Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் வீடியோஸ் தமிழில் இருக்குது. அரௌண்ட் சம் 100+ வீடியோஸ் தமிழில் வந்திருக்கு. யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் பிளேலிஸ்ட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின், reorder routes to make all paths lead to the city 0. There are n cities numbered from 0 to n-1 and n-1 roads such that there is only one way to travel between two different cities. Last year, the Ministry of Transport decided to orient the road in one direction because they are too narrow. The roads are represented by connections where connection of I is equal to A, B represents the road from A to B, city A to city B. This year, there will be a big change in capital, city 0, and many people want to travel to this city. Your task consists of reorienting some roads such that each city can visit city 0, return the minimum number of edges changed. So question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there are cities. ஸோ சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போக முடியும். அதாவது இப்போ சிட்டி ஏலேருந்து சிட்டி பிக்கு தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸ் இருக்குது. இட் மீன்ஸ் தட் வி ஹேவ் அ டைரக்டட் கிராஃப், ரைட்? ஸோ சிட்டி ஏ டு சிட்டி பி டு ஏ வர முடியாது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிட்டி ஏ டு சிட்டி பி, அதாவது 0 to 1 போக முடியுது, பட் ஆனால் 1 to 0 வர முடியல. ஸோ தெர் இஸ் அ டைரக்டட் ரோடு, ரைட்? ஒரு டைரக்ஷன், சிங்கிள் டைரக்ஷன் ரோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஈச் சிட்டிஸ்க்கு ரோடு இருக்குது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வி ஹேவ் டு ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தட் இஸ் நீட் டு பி சேஞ்ச் ஸோ தட் எவ்ரி சிட்டி கேன் ரீச் த சிட்டி 0. சிட்டி 0 தான் வந்து கேபிட்டல் சிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து சிட்டி 0ங்கிறது கேபிட்டல் சிட்டி, 1, 2, 3, 4, 5ங்கிறது வந்து தே ஆர் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். ஸோ 1, 2, 3, 4லேருந்து நம்ம சிட்டி 0க்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரீச் ஆகிறதுக்கு நம்ம எத்தனை ரோட்ஸ் நம்ம மாற்றணும், அதாவது எத்தனை எட்ஜஸை மாற்றணும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிட்டி 4லேருந்து, ரைட், சிட்டி 4லேருந்து யூ கேன் ரீச் சிட்டி 0 பிகாஸ் சிட்டி 4 to 0 வந்து ஒரு டைரக்டட் எட்ஜ் இருக்குது. பட் ஆனால் சிட்டி 1லேருந்து பார்த்தீங்கன்னா யூ கான் ரீச் சிட்டி 0, ரைட்? ஏன்னா டைரக்டட் எட்ஜ் வந்து இல்லை. 0 to 1 வந்து டைரக்டட் எட்ஜ் இருக்குது. பட் ஆனால் 1 to 0 டைரக்டட் எட்ஜ் இருந்தால் தான் வந்து யூ கேன் ரீச் சிட்டி 0 ஃப்ரம் சிட்டி 1, ரைட்? அதே மாதிரி சிட்டி 3லேருந்தும் பார்த்தீங்கன்னா யூ கான் ரீச் சிட்டி 0, ரைட்? பிகாஸ் தெர் இஸ் நோ டைரக்டட் எட்ஜ் ஃப்ரம் சிட்டி 3 to சிட்டி 0. இந்த ரூட்டே இல்லை ஆக்சுவலி, பாருங்க, ரைட்? ஸோ யூ கேன் ஒன்லி ரீச் ஃப்ரம் சிட்டி 4 to சிட்டி 0 இந்த கிராஃபில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, வாட் இஃப் ஐ சே தட் நம்ம வந்து ஜஸ்ட் அ செகண்ட், ஆல் ரைட். ஸோ வாட் வி ஷுட் டூ இஸ், இந்த சிட்டி 1லேருந்து வி கேன் ஹாவ் அ ரோட் லைக் சிட்டி 1 to 0, ரைட்? இது ஒரு ரோட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிட்டி 3 to சிட்டி 1 ஒரு ரோடு, சிட்டி 3 to சிட்டி 1க்கு ஒரு ரோடு போட்டுட்டோன்னா we can actually reach சிட்டி 0 ஃப்ரம் சிட்டி 3. ஏன்னா சிட்டி 3லேருந்து சிட்டி 1க்கு வரலாம், அண்ட் தென் சிட்டி 1லேருந்து நெக்ஸ்ட் சிட்டி 0க்கு வந்துடலாம் பிகாஸ் we have actually constructed this road, ரைட்? ஸோ புரியுது நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சிட்டி 5 to சிட்டி 4 ஒரு ரோடு போடலாம், ரைட்? ஸோ we are actually flipping 3 different edges. So இது ஒரு edge, and then this edge, and then this edge. ஸோ நம்ம டோட்டல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். கொஸ்டின் புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேம் அதே மாதிரி தான். சிட்டி 0க்கு வந்து சிட்டி 1லேருந்து ஒரு எட்ஜ் இருக்குது, டைரக்டட் எட்ஜ் இருக்குது. ஸோ வி கேன் ரீச் சிட்டி 0 ஃப்ரம் சிட்டி 1, ரைட்? பட் ஆனால் சிட்டி 2லேருந்து வி கான் ரீச் சிட்டி 0 பிகாஸ் 2லேருந்து நம்ம 1க்கே வர முடியாது. 2லேருந்து 1க்கு வந்தால் தான் வி கேன் ரீச் 1 to 0, ரைட்? ஸோ அதனால we are actually constructing a road from city 2 to 1. அதே மாதிரி சிட்டி 4லேருந்து யூ கான் ரீச் சிட்டி 0 பிகாஸ் 4 to 3 வந்து ரோடே இல்லை, பாருங்கள். 4 to 3 ஒரு ரோடே இல்லை. ஸோ அதனால் வாட் we are doing is we are constructing a road from city 4 to city 3. ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ we are actually மேக்கிங் 2 roads, அதாவது 2 flips. இந்த ரெண்டு எட்ஜை ஃப்ளிப் பண்ணால் we can reach சிட்டி 0 ஃப்ரம் ஆல் த அதர் சிட்டிஸ். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் ஸோ இன்ட்யூட்டிவாக யோசிச்சு பாருங்கள் இந்த கொஷனில். ஸோ வாட் we are basically trying to do is, இப்போ இட்ஸ் அ சிம்பிள் திங் தான். இப்போ வந்து சிட்டி 0லேருந்து எத்தனை அவுட்வேர்ட் எட்ஜ் இருக்கோ, அவுட்வேர்ட் எட்ஜ்னா இட் மீன்ஸ் தட்
So I will explain what is outward and inward edge first. So ஒரு node இப்படி இருக்கு, right? This is one node, and suppose let's say this is node 0, and a node which is going away from this node is called outward edge, and towards this, அதாவது towards 0th node, towards this node is called inward edge, right? This is inward and this is outward. So நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஸோ சிட்டி ஜீரோலேருந்து எத்தனை அவுட்வர்ட் எட்ஜ் இருக்கோ அத்தனை அவுட்வர்ட் எட்ஜை கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பிகாஸ் சிட்டி ஜீரோலேருந்து எத்தனை அவுட்வர்ட் எட்ஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஃப்ளிப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் சிட்டி ஜீரோலேருந்து சிட்டி 1க்கு ஒரு அவுட்வர்ட் எட்ஜ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் எட்ஜில் இருக்கிற எல்லா எட்ஜுமே இட் மீன்ஸ் தட் இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற எல்லா எட்ஜஸையுமே வந்து வி ஹேவ் டு ஃப்ளிப். ஸோ இந்த ஒரு எட்ஜை நம்ம ஃப்ளிப் பண்ணணும், as well as 4 to 5 இதையும் ஃப்ளிப் பண்ணணும். ஸோ டோட்டல் ஆன்சர் வந்து 3. செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ 1 to 2 ஒரு எட்ஜ் இருக்குது அந்த மாதிரி, அண்ட் தென் 3 to 4 ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 2, ரைட்? ஸோ இட்ஸ் அ வெரி கொஷின் புரியுதுன்னு நம்புகிறேன். கொஷின் புரிய உங்களுக்கு லேட் ஆகும் கொஞ்சம். ஸோ நம்ம அப்ரோச் நம்ம என்ன பண்ணலாம் இப்போது அதை பற்றி யோசிக்கணும். ஸோ திஸ் இஸ் கிராஃப் பேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ பார்த்தாலே தெரியுது இஸ் கிராஃப் பேஸ்ட் ப்ராப்ளம், கிராஃப் பேஸ்ட் கொஷின். ஸோ கிராஃப்ஸை நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், வி எய்தர் யூஸ் பிரெத் ஃபார் சர்ச் ஆர் டெப்த் ஃபார் சர்ச். ஏதோ ஒரு ட்ராவர்சல் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா we actually have to find the number of outward edges. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் அவுட்வர்ட் எட்ஜஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம், we can actually do a depth first search. You can also do a breadth first search. For simplicity sake I'm doing depth first search. ஸோ depth first search நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலி ஸோ depth first search பற்றி தெரியலனா you can go check out data structures and algorithm series in the same channel. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் பற்றி 2 வீடியோ வந்திருக்கு. 2வது வீடியோவில் I have explained depth first search, right? You can go check out. So depth first search வந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். because this is the center city, this is the capital city. So 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி we can direct graph எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம், ரைட்? we can go to city 1 because city 0 to 1 ஒரு city 0 to 1 ஒரு directed edge இருக்குது. and then city 1லேருந்து 3க்கு போகலாம். and then 3லேருந்து we can't go anywhere because city 3 to 2க்கு வந்து எட்ஜே இல்லை பாருங்க. and இப்போ நம்ம DFS கால் பண்ணோம்னா 0க்கு DFS கால் பண்ணோம்னா we can only reach these 2 nodes. city 1க்கு போகலாம், city 3க்கு போகலாம். we can't actually visit the rest of the 2, 4 and 5. so 2, 4, 5 நம்ம விசிட்டே பண்ண முடியல. ஸோ DFS கால் பண்ணால் this is one restriction. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ this is இதுதான் ஒரு முக்கியமான ஸ்டெப் இந்த கொஷனில். பிகாஸ் இப்போ DFS கால் பண்ணிங்கன்னா யூ கான்ட் ரீச் ஆல் த நோட்ஸ். எல்லா நோட்ஸையும் நம்மளால் விசிட் பண்ண முடியல பாருங்கள். பிகாஸ் சிட்டி 0 to 1 ஒரு எட்ஜ் இருக்குது, 1 to 3 ஒரு எட்ஜ் இருக்குது. பிகாஸ் திஸ் டைரக்டர் கிராஃப், அதனால நம்மளால எல்லா நோட்ஸையுமே வந்து விசிட் பண்ண முடியல. ஸோ அது எல்லா நோட்ஸையும் விசிட் பண்ணால் தான் we can find the number of outward edges. பாருங்கள் இப்போ வந்து 1 to 0, 1, 3 நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆன்சரை வந்து இப்போ வந்து we can't write answer as 2. நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் கிடைச்ச ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் அவுட்வர்ட் எட்ஜஸ், அதாவது இந்த மாதிரி அவுட்வர்ட் எட்ஜஸ் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 2 edges கிடச்சிருக்கு. 0 to 1 ஒரு எட்ஜ் அண்ட் தென் 1 to 3 ஒரு எட்ஜ். ஸோ நம்ம ஆன்சர் 2 நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம இன்னுமே வந்து இந்த கிராஃபை ஃபுல்லாக விசிட் பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள் 4 to 5 வந்து ஒரு அவுட்வர்ட் எட்ஜ் இருக்குது. we didn't visit 4 to 5, அதனால we can't use DFS as such. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம கிராஃபை அன்டைரக்டட் கிராஃபாக மாற்றினா, அதாவது பைடைரக்டட் கிராஃபாக மாற்றினா we can visit all the nodes, ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். யோசிச்சு பாருங்கள், பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கிராஃப் வந்து டைரக்டட் கிராஃபாக இருக்கனால தான் நம்மளால் எல்லா சிட்டிஸையும் விசிட் பண்ண முடியல. நம்ம கொடுத்த கிராஃபை அன்டைரக்டடாக மாற்றினா, அதாவது பைடைரக்டடாக மாற்றிட்டோம்னா we can visit all the cities. எல்லா சிட்டிஸையும் நம்ம விசிட் பண்ணிட்டா in some way we can count the number of outward edges. Outward edges கண்டுபிடிச்சிட்டோம்னா we can return the outward edges. It's as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to make this graph as bidirected, ரைட்? பைடைரக்டட் கிராஃபாக மாற்ற போகிறேன். அதாவது இப்போ 0 to 1 ஒரு எட்ஜ் இருக்குன்னா 1 to 0 ஒரு எட்ஜ் இருக்குது. சேம் அதாவது ரிவர்ஸ், ரைட்? I have created a bidirected graph. ஸோ இப்போ 0 to 1 ஒரு எட்ஜ் இருக்குன்னா அதுக்கு சேம் ஆப்போசிட் எட்ஜை நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ பைடைரக்டட் கிராஃப் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். and we can actually do a DFS call on this. இப்போ 0லேருந்து DFS கால் பண்ணால்
we can go to 1 3 2 and then 0 வந்து 4 5 எல்லா நோட்ஸும் நம்ம விசிட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, we have to count the number of outward edges. ஸோ outward edges நம்ம எப்படி கவுண்ட் பண்ணலாம்? ஸோ outward edges கவுண்ட் பண்ணால் we have to distinguish between the first directed graph and இப்போ வந்து just now we modified the graph, right? இப்போ வந்து we just drew this we just drew this opposite edges நம்ம வந்து ட்ரா பண்ணோம், ரைட்? ஸோ இந்த ஆப்போசிட் எட்ஜஸும் கிராஃப் முன்னாடி வந்து டைரக்டாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ லெட்ஸே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்த கிராஃப் வந்து ஒரிஜினல் வச்சுக்கலாம், ரைட்? அண்ட் இப்போ நம்மளுக்கு நம்ம ஜஸ்ட் இப்போ எட்ஜஸ் சேஞ்ச் பண்ணோம், கரெக்டாக? நம்ம ஆப்போசிட் எட்ஜஸ் ட்ரா பண்ணோம். ஸோ இதுக்கு பேர் ரிவர்ஸ்னு வச்சுக்கலாம், ரைட்? ரிவர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரிஜினல் ரிவர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண போகிறோம்? ஸோ அதை டிஸ்டிங்விஷ் பண்ண நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, அதை டிஸ்டிங்விஷ் பண்ண நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு சே ஃபர்ஸ்ட் வந்து 0 to 1 வந்து ஒரு எட்ஜ் இருக்குது, ரைட்? திஸ் இஸ் த கிவன் எட்ஜ். 0 to 1 வந்து கிவன் எட்ஜ் அண்ட் 1 to 0 நான் கிரியேட் பண்ணுறது தான் ரிவர்ஸ் எட்ஜ். ஸோ ரிவர்ஸ் எட்ஜ் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் சைன். அதாவது நம்ம அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணும்போது இட் வில் பி ஸ்டோர்ட் ஆஸ் 1 2 -0. -0 டசன்ட் ஹேவ் எனி வேல்யூ, பை த வே. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்போசிட் எட்ஜ் 3 to 2 ஒரு ஆப்போசிட் எட்ஜ் நான் ட்ரா பண்ணும்போது நம்மளோட அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கெட் ஸ்டோர்ட் ஆஸ் 3 to -2, ரைட்? ஸோ 3 to -2. ஸோ இந்த -2 இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் திஸ் இஸ் அ ரிவர்ஸ்ட் எட்ஜ். ஸோ ரிவர்ஸ் எட்ஜாக இருந்துச்சுன்னா எதுவுமே நான் பண்ண போகிறது இல்லை. ஸோ இஃப் இட் இஸ் த ஒரிஜினல் எட்ஜ் தென் ஐ எம் கோயிங் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் அவுட்வர்ட் எட்ஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கோடு பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் ஆஃப்டர் சீயிங் த கோட் எல்லாமே கிளியர் ஆகிடும், ரைட்? ஐ வில் ட்ரை டு சிம்பிளிஃபை இட் பெட்டர். ஸோ பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன அப்ரோச்சில் சொன்னேனோ அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ அட்ஜஸ்டன்சி லிஸ்ட். அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா n, ஆல்ரைட்? அண்ட் விசிட்டர் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்து we have this visitor array in DFS as well as BFS traversal visited. So எல்லாமே initialize to false, right? And let's fill the adjacency list for auto x in connections. So இப்போ என்ன பண்ணலாம்னா, I will say int u is nothing but the x of 0, int v is equal to x of 1, alright? So adjacency list of u dot pushback v, alright? So இது வந்து பார்த்தீங்கன்னா this is the given thing, this is the directed edge. இது வந்து directed, right? u to v வந்து directed edge. அது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் வந்து we are making this graph as undirected, we are making this graph as bidirected. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, adjacency list of v dot pushback to differentiate the original as well as the reverse directed edge. I am actually using this minus symbol, -u. ஸோ இதை தான் நான் சொன்னேன் இப்போது. ஸோ மைனஸால் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have created the adjacency list. ஸோ adjacency list கிரியேட் பண்ண அப்புறம் int answer ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் and it's initialized to 0. and இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to pass the all those things int DFSல வந்து I'm going to pass the source node, அதாவது 0 தான் நம்ம DFS ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் கவுண்ட் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், ஐ மீன் the answer அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் விசிட்டர் அரே அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன், adjacency list அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், we have to actually create this DFS function void DFS. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா int நோடுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். int node is nothing but the இந்த 0 தான் int node, ரைட்? அண்ட் ஆன்சர் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். int ஆன்சரை வந்து ஐ எம் பாசிங் பை ரெஃபரன்ஸ் பிகாஸ் ஐ எம் சேஞ்சிங் த மாடிஃபைங் த ஆன்சர், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் we are going to pass the visitor array vector of bool visited, right? So next வந்து we are going to pass this adjacency list. ஸோ adjacency list பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் DFSல எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், we will visit the node, visited of node is equal to true. node visit பண்ணியாச்சு. தென் நம்ம என்ன பண்ணுவோம், we will visit the neighbors for auto neighbor of adjacency list of node, right? for adjacency list of node. ஸோ இப்போ தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம் if the neighbor
if the neighbor is not visited, then we will visit. So இப்போ என்னன்னா நான் இப்போ ஜஸ்ட் சொன்னேன் தெரியுமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண எட்ஜ், அதாவது நம்ம கிராஃபை வந்து we are converting the graph to bidirectional graph. bidirectional கிராஃபாக கிரியேட் பண்ணும்போது we represented யூசிங் மைனஸ், ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 2 to 3க்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. பட் ஆனால் நம்ம பைடைரக்டடாக நாம் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்ம வந்து 3 to 2க்கு ஒரு எட்ஜ் ட்ரா பண்ணணும். 3 to 2க்கு, அதாவது 3 to 2வை வந்து ஐ ரெப்ரசென்டட் யூசிங் -2. அதாவது நான் வந்து அப்படியே நெகேட் பண்ணிட்டேன் எல்லாமே வேல்யூஸ். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா, ஸோ நான் ஏன் நெகேட் பண்ணேன்னா டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஒரிஜினல் எட்ஜஸ் அண்ட் ரிவர்ஸ்ட் எட்ஜஸ், ரைட். அதுக்கு தான் நான் இந்த நெகேஷன் யூஸ் பண்ணேன், மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செக் பண்ணுவோன்னா, சப்போஸ் ஒன்லி இஃப் த அவுட்வர்ட் எட்ஜ் இஸ் ஃப்ரம் ஒரிஜினல், அதை நான் எப்படி செக் பண்ண போகிறேன்னா, if neighbor is greater than 0, அதாவது this is not a negative edge, this is not a, it means that this is original, right? This is original, not reversed, not from reversed, right? This is not from reversed. So அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to increment the count plus, right? And முக்கியமான விஷயம் இங்கே வந்து actually you should use absolute of neighbor, right? Absolute of neighbor, because நம்ம வந்து we are not actually going to நம்மளோட நெய்பர் பார்த்தீங்கன்னா, நெய்பர் will not be actually equal to மைனஸ், லைக் மைனஸ் நெய்பர் வந்து மைனஸாகவே இருக்காது, ரைட். ஸோ அதனால் ஆக்சுவலி நம்ம நெய்பர் வந்து மைனஸாக இருக்கும். பட் ஆனால் we are actually traversing the original graph. அதனால் ஒரிஜினல் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவே இல்லை. ஸோ அதனால் we are actually using this absolute. இங்கே நெய்பர் வந்து மைனஸ் ஆனாலுமே absolute of நெய்பர்னா this will become positive, right? ஸோ அதனால் we are using this absolute. And நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிஎஃப்எஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் யூஸ் பண்ணணும், அப்சல்யூட் ஆஃப் நெய்பர், ஆல் ரைட். அண்ட் கவுண்ட் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், அண்ட் விசிட்டட் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். விசிட்டட் பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் adjacency list அப்படியே பாஸ் பண்ணிடலாம், ரைட். ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ ஃபைனலாக we can return answer. This should be answer plus, not count plus, answer plus, right? So run பண்ணி பார்க்கலாம். So don't worry, I will explain you entire thing. Okay, இங்கே ஆன்சர் வரும், சாரி. ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ட்ரா ஒரு சின்ன கிராஃப் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் 0, ரைட், 0 அண்ட் 0 to 1 ஒரு எட்ஜ் இருக்குது, ரைட். திஸ் இஸ் த அவுட்வர்ட் எட்ஜ். அண்ட் 1 to 2 ஒரு எட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட். 1 to 2 ஒரு எட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேறு ஆக்சுவலி ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் கிராஃப், இதுதான் ஒரு சிம்பிள் கிராஃப்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம adjacency listல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோன்னா, adjacency listல we're actually storing the original thing. இது வந்து ஒரிஜினல். இப்போ வந்து this is original, ரைட். ஒரிஜினல் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஒரிஜினல் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், 0 to 1 ஒரு எட்ஜ் இருக்குது. ஒரிஜினலாக அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறோம். 0 to 1 ஒரு எட்ஜ் இருக்குது, ரைட். அண்ட் 1 to 2 ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நான் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், டு மேக் திஸ் as bidirectional graph நம்ம வந்து இன்னொரு எட்ஜை நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா this will be like 1 to -0, அதாவது 1 to 0 வரும் இங்கே, ரைட். -0 is nothing but 0. அதே மாதிரி 2 to -1, ஸோ 2 to -1 இப்படி ஸ்டோர் ஆகும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா, இந்த adjacency லிஸ்ட்டை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் காலில் பார்த்தீங்கன்னா we are passing 0. இந்த நோடில் வந்து 0 பாஸ் பண்ணிட்டோம், ரைட். இப்போ 0 பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட், 0 பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, 0 பாஸ் பண்ணதால நம்ம 0ஓட நெய்பர் வந்து 1, 0ஓட நெய்பர் 1, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம், லைக் வெதர் திஸ் நெய்பர் இஸ் விசிட்டட் ஆர் நாட். நெய்பர் இஸ் நாட் விசிட்டட் அண்ட்
neighbor is not visited and வந்து இது வந்து பாசிட்டிவான்னு பார்ப்போம் ரைட். இஃப் திஸ் சிட்டி இஸ் பாசிட்டிவான்னு பார்ப்போம். இந்த சிட்டி வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது ரைட். திஸ் சிட்டி இஸ் பாசிட்டிவ் தான். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா we will just increment the count answer variable by 1 right, plus 1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஎஃப்எஸ் கால் வந்து 1க்கு பண்ணுவோம். ஸோ 1க்கு பண்ணும்போது we will check. ஸோ 1லேருந்து நம்ம டிஎஃப்எஸ் கால் பண்ணால் நம்ம 1லேருந்து டிஎஃப்எஸ் கால் பண்ணால் we will reach 2 as well as 0. 0 வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது பிகாஸ் 0 is already visited right. ஸோ அதனால் 2 விசிட் பண்ணுவோம். 2 விசிட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணுவோம் whether 2 is positive or not. 2 வந்து பாசிட்டிவ் represents that particular value is from the original graph right. Original graph இந்த duplicate edge கிடையாது, I mean the reverse edge கிடையாது. Positive it represents that it is from original given graph right. So 2 விசிட் பண்ணியாச்சு and then 0 விசிட் பண்ண முடியாது because 0 is already visited. So 2க்கு நம்ம டிஎஃப்எஸ் கால் பண்ணுவோம். 2க்கு டிஎஃப்எஸ் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -1ன்னு வருது பாருங்க. 2ஓட நெய்பர் வந்து -1. ஸோ இங்கே செக் பண்ணுவோம். 2ஓட நெய்பர் -1. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இஃப் நெய்பர் இஸ் கிரேட்டர் than 0 தான் ஆன்சர் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஆனால் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து we will call டிஎஃப்எஸ் ஃபார் -1. -1க்கு எந்த நெய்பர்ஸும் இல்லை. ஸோ நம்ம டிஎஃப்எஸ் டெர்மினேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு டோட்டல் ஆன்சர் என்ன கிடச்சிது, 1 + 1 which is equal to 2. It means that there are 2 outward edges. ஸோ இது ஒரு edge and then இது ஒரு edge right. ஸோ இந்த 2 edge நம்ம ஃப்ளிப் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து we will actually connect all the cities to the city 0 right. So hence we solve the problem. ஸோ புரியுது நம்புகிறேன். even if you don't understand ஒரு 2 வாட்டி பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். and if you like this video மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி let's submit and see. ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys.